சிறுவர்கள் மத்தியில் தீவிரமாக பரவும் இன்ஃபுளுவென்சா தொற்றுக்கள், வைத்தியர் எச்சரிக்கை. இலங்கையில் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இன்ஃபுளுவென்சா ஏ மற்றும் பி தொற்றுக்கள் வியத்தகு அளவில் அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மழைக்காலங்களிலும் ஆண்டு இறுதியிலும் பருவகால தொற்றுநோய் மிகவும் தீவிரமாக இருக்கும் என்றும் பகல் நேர பராமரிப்பு மையங்கள், பாடசாலைகள் மற்றும் பாடசாலைகளில் உள்ள குழந்தைகள், சிறுவர்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களாக உள்ளனர் என்றும் குழந்தை மருத்துவ ஆலோசகர் வைத்தியர் மகேசக விஜயவர்தன கூறினார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், பல குழந்தைகளுக்கு திடீர் காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, மூக்கு ஒழுகுதல் மற்றும் சோர்வு ஏற்படுவதால் இந்த நோய் பல வடிவங்களில் தோன்றும். அதே நேரத்தில் சிலருக்கு சளி போன்ற அறிகுறிகள், காது தொற்று, சைனசிட்டிஸ் அல்லது மூச்சு திணறல், குறிப்பாக ஆஸ்துமா உள்ளவர்களுக்கு ஏற்படலாம். சில குழந்தைகளுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். சில சமயங்களில் நீரிழிவு ஏற்படலாம். மேலும் அரிதான சந்தர்ப்பங்களில் இன்ஃபுளுவென்சா நரம்பு மண்டலத்தை பாதிக்கலாம். அதே நேரத்தில் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் நாள்பட்ட நோய்கள் உள்ள குழந்தைகள் நிமோனியா மற்றும் கடுமையான சுவாச சிக்கல்களுக்கு அதிக ஆபத்தை எதிர்கொள்கின்றனர் என்று வைத்தியர் விஜயவர்தன கூறினார். எனவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அறிகுறிகளுக்காக உன்னிப்பாக கண்காணிக்கவும், விரைவான அல்லது கடினமான சுவாசம், தொடர்ச்சியான வாந்தி, பசியின்மை அல்லது அசாதாரண மயக்கம் உள்ளிட்ட கடுமையான நோயின் அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடவும் சுகாதார நிபுணர் வலியுறுத்துகிறார். அடிக்கடி கை கழுவுதல், இருமல் வரும்போது மூடி மறைத்தல், நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளை முழுமையாக குணமடைய